இன்றைக்கி நம்ம நாக்கை விட்டு போகாமல் நச்சுன்னு ஒரு டேஸ்ட்டில் சூப்பரான ஒரு தக்காளி சட்னி தாங்க பண்ணியிருக்கிறோம். இதுக்கு 100 கிராம் சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி தோலை எடுத்துகிட்டு வச்சுக்கோங்க. அதே போல் ஒரு 20 பல் பூண்டையும் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கிட்டு 6 தக்காளி பழத்தை கட் பண்ணிவிட்டு இதோட சேர்த்துக்கலாம். ஒரு 8 வத்தல் எடுத்துருக்கிறேன், இதையே சேர்த்துக்கலாங்க. நீங்கள் காரம் எப்படி சாப்பிடுவீங்களோ அதுக்கு தக்கன எடுத்துகிட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் இந்த மாதிரி வலுவலுன்னு அடித்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம தக்காளி சட்னிக்கு அடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மூடி வச்சு இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடலாங்க. பாருங்கள், 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டாச்சு. இதில் உள்ள பச்சை வாசனையெல்லாம் போய் நம்மளுக்கு தக்காளி சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த தக்காளி சட்னியை இட்லி, தோசை, சாதம் இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிடும் போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. சூடான சாதத்தில் இந்த தக்காளி சட்னியை ஒரு ஸ்பூன் வச்சு அப்படியே பிரட்டிட்டு சாப்பிட்டு பாருங்கள், அமிர்தமாக இருக்குங்க. மிஸ் பண்ணாமல் நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள்.